ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, ஏன் என்னை கடவுள் தனித்து விட்டார் என்று என்னை கேள்வி கேட்காமல் நீ தனிமையில் இருக்கும் பொழுது என்னவெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ அதுதான் உனது வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த காலகட்டத்தில் மற்றவர் செய்த துரோகத்தையே நீ நினைத்து கொண்டிருந்தால் அது உனக்கே 10 மடங்காக எதிர்மறை ஆற்றலாக ஆபத்தாக முடியக்கூடும். இதனால்தான் நல்லவர்கள் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைகின்றனர். உனக்கான நல்ல நேரத்தில் செய்வதை விட குறிப்பாக கெட்ட கர்ம வினை கழிக்கும் அந்த காலத்தில் நீ எவரிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்து. உன் எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொள். இந்த சூழலில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது பார். அது வேறு யாரும் அல்ல, அது உனக்குள் இருக்கும் நானே. உனக்குள் இருந்து உன்னை நல்வழியில் என்றென்றும் பயணிக்கச் செய்வேன். தவறான பாதையை மாயவலை உனக்கு காட்டலாம். தற்போது நிலவும் கடினமான சூழ்நிலையை வைத்து மாயவலை உன்னை நல்வழியில் இருந்து திசை திருப்ப பல்வேறு தகாத முயற்சிகளை நீ செய்ய துணியும் அளவிற்கு, அதாவது உன்னையும் என்னையும் பிரிக்கக்கூடிய அளவிற்கு மாயவலை தான் விரிக்கும் வலையில் உன்னை கீழே தள்ளி படுகுழியில் இட முயற்சி செய்யும். நீதான் எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருத்தல் அவசியம். எனக்கு எதுவும் தெரியாது என்று நீ சொல்லி திரியும் வரை உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது. உயிரே போகிற நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் என்றும் இழக்காமல் உன் கடமையை தொடர்ந்து செய்து வா. தவறான பாதை உனக்கு வேண்டுமானால் அந்த நொடிக்கு நன்மையாக இருக்கலாம். ஆனால் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்க முடியாது. என் சொல் கேட்பவர் வாழ்க்கையில் உயர்வை பெறுவது உறுதி. அவர்கள் எனது அதிர்ஷ்டசாலி பிள்ளைகளே. என் சொல் கேளாதவர் மோசமான சூழ்நிலைகளை சந்திப்பதும் பல இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதை நீ என் சாய் சச்சரித புனித நூலை படித்திருந்தால் உனக்கு தெரிய வரும். உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் மிகுதியாக உன் உள்ளத்தில் தோன்றும். அந்த காலகட்டத்தில் 2 விஷயங்களை நீ செய்தால் உன் செல்வமானது பெருகும். ஒன்று, நீ முடிந்த அளவு உன் முயற்சியை அன்றாடம் நேரம் தவறாமல் செய்து கொண்டிருக்கையில் உனக்கு கைமேல் பலனளிக்கக்கூடிய காலம் உருவாகும். 2, நீ செய்யும் முயற்சியில் இருந்து உனக்கு கிடைக்கும் வருமானம் சிறியதாக இருந்தாலும் முடிந்தவரை 10% அளவாவது யாரும் இல்லாத என் மற்ற ஏழை பிள்ளைகளுக்கு உதவினால் உனக்கு செல்வம் பன்மடங்காகும். உன் கர்மவினை கழிக்கும் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த ஏகாதசி நன்னாளில் எம்பெருமானின் பாதத்தை தொட்டு எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்த உனக்கு இனி வரும் காலம் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு காசுகளும் பன்மடங்காக பெருகி உன் செல்வம் உயரும். இது என் சத்திய வாக்கு பிள்ளையே. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.